நண்பர்களே, நம்ம உடல் உறுப்புகள்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் நம்ம உயிர் வாழ முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு இதயம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, இல்லை மூளை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, இல்லை கண்கள் நல்ல செயல்பாடோடு இருக்குது, செவிகள் நல்லா இருக்குது, இல்லை கிட்னி நல்லா இருக்குது. இந்த உறுப்புகள் அனைத்தும் நமக்கு நல்லா தான் இருக்குது. ஆனாலும் நம்ம உயிர் வாழ முடியுமா என்ன? ஆனால் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் நம்மளால் சுவாசிக்காமல் இருக்க முடியாது இல்லையா? கொஞ்ச நேரம் மூக்கை பொத்திக்கிட்டால் இந்த உறுப்புகள் அனைத்தும் என்ன செய்யும்? ஆஃப் ஆகி போகும். அப்போது நம்மளை காப்பாற்றுறது எது யோசிச்சிங்கன்னா நம்ம இயற்கை தான். இயற்கையில் இருக்கிற காற்றை தான் நம்ம சுவாசித்து நம்ம உயிர் வாழ்கிறோம். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு இயற்கையோட காற்று தான் நம்ம உயிர் வாழ வைக்கிறத ஒழிஞ்சு வேறு யாரும் கிடையாது. அப்போது காற்று தான் இறைவன். இறைவன் என்பவன் காற்று மூலமாக நமக்குள்ளே போய் நம்மளை உயிர் வாழ வைக்கிறான். இதை புரிந்து கொண்டால் இந்த நாள் மட்டுமில்லை, எந்த நாளும் இனிய நாளாக அமையும். மற்றும் ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.